மேட்ச் பிட்வீன் வெட்டிக்காடு வர்சஸ் கொத்தமங்கலம் 2 டீமுக்கான மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னு பார்க்கலாம். மேட்ச் ஆகிங்க. ஸோ பவுலர் செல்வா, பேட்ஸ்மேன் நேம் கேட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸ்ட்ரைட்டாகவே ஆக்கிங் வேண்டில் போட்டிருக்காரு. விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா உள்ளே வந்துட்டாரா செக் பண்ணி கொடுப்பாங்க. அம்பேர் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள். இப்போ சைக்கிளில் இருக்க போகிறது கார்த்தி. ஸோ முதல் பால் மீட் பண்ண பேட்ஸ்மேன் வெங்கட். பாலோட செகண்ட் ஒன் மறைச்சு ஆட பார்த்தாரு. கொஞ்சம் கூட டைமிங்கே கொடுக்கல, லென்த்து கொடுக்கல. ரெண்டுமே வேகமாக இருந்திருக்கு. லென்த்து வேகம். போன பால் ஒரு நோ பால், ஓவர் பவுன்ஸ் நோ பால் போயிருக்கு. ஃப்ரீ ஹிட் பால். தைரியமாக பேட் விட்டாரு. அங்கே ஃபீல்டர் கேட்சை பிடிச்சாலும் விக்கெட் கன்ச் ஆகாது. நல்ல கேட்ச்சு. சிங்கிள். ஒரு ஓட்டங்கள். நெக்ஸ்ட் ஒன் சைட்டாகவே எடுத்து வந்து காலில் போட்டிருக்கான்னு சொல்லலாம். குயிக்கரான ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் வரட்டி ரொம்ப தூரமாக ஓடி பார்த்தாரு. அப்படியும் தாண்டி போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் வரட்டி போய் ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிங்கிளுக்கு மட்டும் தான் வைப்பா. ரெண்டாவது ரன் ட்ரெஸ் பண்ணுறான்னு பார்த்தா ரெண்டாவது ரன்னும் கால் பண்ணி ஓட்டாங்க. நல்ல ரன்னிங் பிட் இந்த விக்கெட். லாஸ்ட் ஒன் டெலிவரி. சூப்பராக அடிச்சிருக்காரு. தாண்டி போயிருமா செக் பண்ணி கொடுப்பாங்க. அம்பேரிங்க 6 கொடுத்துருக்காங்க. முதல் ஓவர் 6வது பந்து. ஒரு 6ஓட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. 13 அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் தர்சன். நேருக்கு நேர் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் செல்வா நல்ல ஸ்டாப். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரா கவரில் அடிச்சிருக்காரு. பவுண்டரிக்கு வாய்ப்பு இருக்குமா? ஃபீல்டர் ஸ்டாப் பண்ண முடியலங்க. நல்லா ட்ரை, ஆனால் தாண்டி போயிடுச்சு ஒரு பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. இங்கே டாட் பால் சப்போர்ட் பண்ணி போனார். அகைன் ஒரு டாட் பால். பேக் டு பேக் பதிவு பண்ணியிருக்காங்க. விக்கெட்டுங்க. ஸ்டம்பா பதம் பார்த்துட்டு போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு தெளிவான கேப்பு மிட் விக்கெட்டில். ஃபீல்டரால் பாலுக்கு போக முடியுதான்னு பார்த்தா வரட்டி போயிட்டாருங்க. நல்ல ஸ்டாப். பவுண்டரி போயிடும்னு நினச்சேன். 2 ரன். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 ஓவர் முடிஞ்ச மேலே 20 ரன் அடிச்சிருக்காங்க. நல்லாவே செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்க தேர்ட் ஓவர் செந்தமிழ் யங்ஸ்டர் வந்திருக்காரு. குத்துநாயத்துலேருந்து எக்ஸ்ட்ரா ஸ்விங் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் செம்புக்கு பக்கத்தில் தான் வந்துச்சு. ஆனால் செம்பில் பல்ல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்க கண்டிப்பாக. வீசப்பட்ட பந்து. நெக்ஸ்ட் ஒன் குவாலிட்டி ஆனாரு. ஃப்ளெக்சிபிளாகவும் அடிச்சிருக்கான்னு சொல்லலாம். பவுண்டரி 6 பார்த்தா 6 போயிருக்குங்க. சூப்பரான 6 குவாலிட்டியான 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்க. நெக்ஸ்ட் ஒன் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் வைடு. ஃபோர்த் ஒன் சைட் அவுட் ஆட பார்த்துருக்காரு. ஒரு ஃபீல்டர் தாண்டி போக இன்னொரு ஃபீல்டர் வெட்டி போனாங்க. அந்த சவுத்தில் பார்த்தா கிராண்டட் 2ன்னு நினைக்கிறேன். கிராண்டட் 2. நெக்ஸ்ட் ஒன் நல்ல முறையில் நேர் போயிருக்கு. அங்கே மணி இருக்காரு பேட்ஸ்மேன், சாரி ஃபீல்டர். எடுத்து அடிக்கிறதுக்குள்ளே 2 ஓட்டாங்க. பசங்க சொல்ல லாஸ்ட் ஒன் டெலிவரி டர்கெட் டிசைடிங் பால். சப்போர்ட் பண்ணி தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி போய் அடிச்சிருக்காரு. மெனக்கட்டு கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா புஷாது. நல்லா கேட்ச். இதோட 10 இன்னிங்ஸ் முடிவு. 3 முடிஞ்சிருக்கு. 33 அடிச்சிருக்காங்க. 34 டார்கெட். 34 டார்கெட் எப்படி எடுத்து போகிறான்னு பார்க்கலாம். கொட்டைக்காடு மணி சைக்கிளில் சுரேஷ் முதல் ஓவர். முதல் பந்தே சப்போர்ட் போயிடுச்சுங்க. இங்கே சைட்டாகவே பவுல் மேலே பந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மணி. செகண்ட் ஒன் இந்த மாதிரி சுற்றி திரும்ப பார்த்தாரு. ரைஸில் ஒரு சிங்கிள் நினைக்கிறேன். தேர்ட் ஒன் இப்போ செல்வா சைக்கிள் கேப்பு தெளிவாக பில் பண்ணாரு. அந்த கேப்புக்கு பவுண்டரி போயிடுச்சுங்க. இங்கே பிளேஸ்மெண்ட் கரெக்டாக கொடுத்துருக்காரு. அதன் காரணமாக ஒரு பவுண்டரி. ஃபோர்த் ஒன் உடம்புல பட்டு போயிருக்கு. அப்படி இருந்தும் குயிக்கராக ஒரு சிங்கிள்னு நினைக்கிறேன். பாஸாக இருந்திருக்காரு மணி. ஃபிஃப்த் ஒன் சுவிட்ச் ஹிட். பேட்லையும் கரெக்டாக போட்டிருக்கு. 1 பவுன்ஸ் பவுண்டரி. இதுக்கு முன்னாடி 6, இந்த மாதிரி 4ன்னு ஒரு மாதிரி டார்கெட்டை நோக்கி எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லலாம். மணிங்க ஃபர்ஸ்ட் பவர் பிளேட கடைசி ஒரு பந்து. அகைன் சுவிட்ச் போட்டதுக்கும் வல்லு கட்டாயமாக போய் ஆடி இருக்காரு. நல்ல த்ரோவா இருந்தாலுமே அது மாற்றிட்டாங்க. நல்ல ரன்னிங் பிட் இந்த விக்கெட் அப்படின்னு சொல்லலாம். முதல் ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டாங்க. கிட்டத்தட்ட 2 4 ஒரு 6 2 சிங்கிள் ஒரு டபுள். முதல் ஓவருக்கு 18 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் போட முரளி ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள் போயிருக்கு. செகண்ட் ஓவர் இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஓவர் பவுன்ஸாக ஆகிருக்கு.
வைடு. செகண்ட் ஒன் ரீபால் வைடு. நெக்ஸ்ட் ஒன் சுத்திக்கு திரும்பி அடிக்கப்பட்ட பந்து கேட்ச் ஆகுமா? விக்கெட். நல்ல ஒரு பிடிப்பு. தேர்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கரே வீசப்பட்ட பந்து தலைவர் கனகராஜ். அந்த பேட்ஸ்மேனுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. உடனே தம்பி கௌதம் போயிருக்காரு, தண்ணி கொண்டு போயிருக்காரு. நல்ல முறையில் தட்ட பார்த்துருக்காரு. தேர்ட் ஒன்ல சரியான சாப்பிடுங்க சுரேஷ். கூட அருமையான தடுப்பு. ஒரு சிங்கிள். எவனி 2 இருக்கு இந்த ஓவரில். விக்கெட்டுங்க. குத்துன இடத்துல பால் எம்பவே இல்லை. போல்ட். நெக்ஸ்ட் ஒன் நல்ல முறையில் சந்தித்த முதல் பந்திலே சான்ஸ் பால் பவுண்டரி போயிடுச்சுங்க. உள்ள வந்த ஃபர்ஸ்ட் பாலே அக்ரஸிவ் மூவ்ல வந்து அடிச்சிருக்காரு, அக்ராஸில் அடிச்சிருக்காரு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 26 அடிச்சிருக்காங்க. கடைசி 6 பாலுக்கு 8 அடிக்கணும். கடைசி 6 பாலுக்கு 8 விக்கி வந்திருக்காரு பவுலிங்கில். ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு. அவர் போட்ட 2 ஓவருமே டீசன்ட் டிஃபென்ஸ், தெளிவாக தலையில் ஆடி இருக்காங்க. ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் பேட்டை திருப்பி மட்டும் தான் விட்டார். திசை கொடுத்தாருன்னு சொல்லலாம் பந்துக்கு. நல்ல சாப்பாடு ரெட்டி வந்தார் ஃபீல்டர். 2வது ரன்னு. 3வது ரன்னான்னு பார்த்தா சரியான பேக்கப்புங்க இங்கே சீனியர் பிளேயர். எப்படி இருக்க 4 பாலுக்கு 5. தேர்ட் ஒன் காலில் பட்டிருக்கு. அப்படி இருந்து குயிக்கராக ஒரு சிங்கிள் வர்றாங்கன்னு பார்த்தா ஓட்டாங்க சிங்கிள். ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. ஃபோர்த் ஒன் அகைன் தட்டி விட்டு ஓடி இருக்காரு. இதுவும் சிங்கிளுக்கு மட்டும்தான் வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கிள். கடைசி 2 பாலுக்கு 3 அடிக்கணும். முக்கியமான பால். ஃபுல்லாக மறுபடியும் கேப்பில் அடிக்க பார்த்துருக்காரு. 2க்கு வாய்ப்பு இருக்குமா சிங்கிளோட சாப்பாடு பார்த்தா நல்ல சாப்பிட்டு வந்து த்ரோவையும் கரெக்டாக தாங்க அடிச்சிருக்காரு. அங்கே நான் செகண்டில் பேட்ஸ்மேன் விழுந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஐயோ சேஃபா வேகமாக போய் விழுந்துட்டாருன்னு நினைக்கிறேன். தண்ணி இருந்தால் கொண்டு போங்கப்பா. கடைசி 1 பாலுக்கு 2 அடிக்கணும். மேட்ச்சை சரியான ப்ரெஷராக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. போன மேட்ச்சு கோட்டைக்காடு சூப்பர் ஓவர் போயிருந்தாங்க. இந்த மேட்ச் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பவுலர் கைக்கே தட்டி விட்டு ஓடி இருக்காரு. இதுவும் சூப்பர் ஓவர் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க அடிச்சுட்டாங்களா? எஸ், அந்த எண்ணில் அடிச்சாங்க. ஸோ போன மேட்சை தொடர்ந்து இந்த மேட்ச்சை கோட்டைக்காடு சூப்பர் ஓவர் வரைக்கும் போயிருக்காங்க. சூப்பர் ஓவருக்கு போயிடுச்சு மேட்ச்சு. கோட்டைக்காடு பேட்டிங்கில் இருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது கோட்டைக்காடு. விக்கெட் ஆனு பார்த்தா நல்ல சாப்பிடுவாங்க. வெங்கட் சரியான சாப்பிடுந்தாரு. நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர்கிட்ட இருந்து ஒரு 2 ரன் ஓடி இருக்காங்க. ஆனாலும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தெரியுது இந்த பக்கமாக மொத்தவங்களுக்கு. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துருக்கலாமேப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்ட். பட் நல்ல ட்ரை. செகண்ட் ஒன் ஒயிட் கொடுத்துருக்காங்க. சுவிட்ச் ஹிட். அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து சூப்பராக போட்டிருக்காரு இங்கே டாட் பால். ஃபோர்த் ஒன் டாட் பாலாக ஒயிட்டான்னு பார்த்தா ஒயிட் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு பிகேந்த ஸ்டம்பில் தெரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லலாம். நல்ல ஸ்டாப்பு. மெனக்கட்டு போய் சூப்பரான ஸ்டாப் பண்ணியிருக்காரு இங்கே. ஒரு சிங்கிள். மறைச்சு அடிச்ச பார்த்தாரு. மிட் விக்கெட்டில் ஃபீல்டர் கையில் தான் போணுச்சு. ஆனால் சின்ன மிஸ் ஃபீல்ட் அதை பயன்படுத்தி கண்டிப்பாக 2வது ரன் ட்ரை பண்ணுவாங்க. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க 2 ரன். அசனிங்ஸோட லாஸ்ட் 1 டெலிவரி சூப்பர் ஓவரில். ஒரு சிங்கிள் மட்டும் தான் ஓடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், சிங்கிள் டு எந்த இன்னிங்ஸ் சூப்பர் ஓவரில். சூப்பர் ஓவரில் 9 அடிச்சிருக்காங்க கோட்டைக்காடு. 10 டார்கெட் கொத்தமங்கலம். சூப்பர் ஓவரில் செகண்ட் இன்னிங்ஸ் 10 டார்கெட். முதல் பந்து ஒரு கேட்ச் ட்ராப் ஆயிருக்கு. 5க்கு 10 மாதிரி இருக்குது மேட்சிங்க. செகண்ட் ஒன் விகேந்திர ஸ்டம்பில் வந்திருக்கு. பவுண்டரிக்கு வாய்ப்பு இருக்குமா? ஃபீல்டர்ஸ் கரெக்டி போய்க்கிருக்காங்க. ஸ்டாப் பண்ணிட்டாரான்னு பார்த்தா பண்ணலைங்க. கடைசி வரைக்குமே விரட்டி போனாங்க. பவுண்ட்ரி போயிடுச்சு. இங்கே லக்கி பவுண்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். எங்கள் வெங்கி பேட்டில் இருந்து 4க்கு 6 தேர்ட் ஒன் விரட்டி போய் ஆடி இருக்காரு. சான்ஸ் ஃபார் ஃபீல்டர். ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பையர் இங்கே பவுண்ட்ரியா இல்லைங்கிறத. நல்லா த்ரோ கரெக்டாக பவுலருக்கு த்ரோ அடிச்சிருக்காரு. 2 ரன். பவுண்ட்ரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 3 பாலுக்கு 4. சான்ஸ் பார் கேட்சுக்கு போக முடியுதா? அங்கே ஃபீல்டர் பால் வரைக்கும் போய் ட்ராப் பண்ணிட்டாங்க. அதே பேட்ஸ்மேனுக்கு 2வது லைஃப். 2 பாலுக்கு 3 முக்கியமான பால். டீசன்ட் டிஃபென்ஸ் தரையில் ஆடி இருக்காங்க. 2க்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா வாட்டர் ஸ்டாப்புங்க இங்கே ஃபீல்டர் சரியான ஸ்டாப் பண்ணிட்டாரு.
ஒரு சிங்கிள், கடைசி 1-2. அதே மாதிரி அந்த பக்கம் போனது தான் மேட்ச் டை ஆகி சூப்பர் ஓவருக்கு வந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். கடைசி 1-2. ஸோ இப்போதைக்கு மேட்ச்சு ட்ராவாக இருந்துச்சுன்னா அகைன் விக்கெட் வித்தியாசம் சொன்னாங்க. ஆனால் 2 பேருமே இது வரைக்கும் விக்கெட் இல்லை. விக்கெட் இல்லாமல் ஒரு ரன் அடித்தா மேட்ச் டை, அதுக்கப்புறம் கமிட்டி டிசைட் பண்ணுவாங்க. 2 அடித்தா கொத்தமங்கலம் வின்னு. ஒரு மாதிரி ஒரு வழக்கியிருக்காரு. சான்ஸ் பார், கேட்சை பிடிக்கிறாங்களா? பிடிச்சா மேட்ச் வின்னாக இருக்கும். பால் வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. 2வது ரன்னு ஓடிட்டாங்க இங்கே. ஸோ ஹை ப்ரெஷர் சூப்பர் ஓவர் த்ரில்லர் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் மேட்சை இங்கே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே கொத்தமங்கலம் ஒரு பக்கம் ஹால் லக் அப்படின்னு தான் சொல்லணும். யங்ஸ்டர் செல்வா அப்படின்னு நினைக்கிறேன். பவுலர் நேம் நல்லா போட்டு கொடுத்துருந்தார். இவ்வளோ ப்ரெஷரான சுச்சுவேஷன்லையும் கூட ஸோ கடைசி வரைக்கும் மேட்சை எடுத்துகிட்டு போனார். ஃபியூர் ஹால் லக் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே கோட்டைக்காடு பக்கமாக ஸோ கேட்சை பிடிச்சிருந்தா மேட்ச் ஒரு பக்கம் வின் ஆயிருக்கும். மொத்தமாக 3 ட்ராப்பு சூப்பர் ஓவரில் மட்டும். அதுதான் இங்கே மேஜர் இம்பேக்ட் பண்ணியிருக்கு. ஹால் லக்.